நேற்று வந்து அமெரிக்காவை கண்டித்து சென்னையில் வந்து அமெரிக்க தூதரகத்தை வந்து முற்றுகையிட போனாங்க முஸ்லீம்கள். ஆனால் இந்துக்கள் வந்து பூர்ணச்சந்திரனுக்கு வந்து தீபம் ஏற்ற போனால் மோட்ச தீபம் ஏற்றும் போது அனுமதி கிடையாது. எங்கேயோ செத்து போனேன் ஈரான் அதிபருக்கு வந்து இங்கே அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட போனாங்க. கூட 2 ஓசிஸ் ஒரு முன் போயிருந்துச்சு. அந்த கருணாசு தனி அரசு இது நமக்கு இப்போ பிரச்சனை இல்லை. சரி, அதுங்க ஓசியோர் எங்கே போனாலும் போவோம், இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க. இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து பார்த்திங்கன்னா இந்துக்களுக்கு விரோதமாக தான் செயல்படும். இதில் எந்த இதுவும் இல்லை. எனக்கு சந்தேகம்லாம் பார்த்திங்கன்னா ஈரானில் இருக்கிறது சியா முஸ்லீம்கள். அங்கே 85% சியா முஸ்லீம்கள். இங்கே இந்தியாவில் இருக்கிறது 85% சன்னி முஸ்லீம்கள். இந்த இதில் நம்ம இந்த பாகிஸ்தான்லாம் அப்பப்போ குண்டு வெடிக்கும் பார்த்தீங்களா மசூதியிலெல்லாம். அதெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சியா சன்னி முஸ்லீம்கள் இடையில நடக்கிற சண்டை தான் அது. எப்பப்போ போர் அடிக்குதோ அப்பப்போ 2 குண்டத்தை போட்டு வந்துடுவாங்க இவனுங்க. அவங்க 10-15 பேர் செத்து போவாங்க. இது செய்கிறது யாருன்னா இந்த சியா சன்னி முஸ்லீம்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த சியா முஸ்லீம் செத்து போனதுக்காண்டி இங்கே வந்து சியா முஸ்லீம் கொண்டதுக்காண்டி இங்கே வந்து அமெரிக்க தூதரத்தை ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறேன்றாங்க. என்ன மாதிரி டிசைன்னே தெரியல நமக்கு அது. இன்னொன்று பார்த்திங்கன்னா அவங்க 3 வேளை தொழுகை பண்ணுறவங்க, இவங்க 5 வேளை தொழுகை பண்ணுறவங்க. அவங்க பாரசீக மொழி, இவங்க உருது மொழி. இவங்க கலாச்சாரமும் சரி இதுவும் சரி ஒத்து வராது. அவங்களுக்காக இவங்க வந்து இது பண்ணுறாங்க. ஆனால் உலகில் எங்கேயாவது இந்துக்கள் பாதிக்கப்பட்ட இந்து என தெரிந்தும் எவனும் இங்கே குரல் கொடுக்க வரும். இந்த கருணாசில் எங்கே போய் புகுந்துக்கிறானே தெரியாது. இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம வங்காளதேசத்தில் இந்துக்கள் கொல்லப்படும் போதும் இல்லை கொல்லப்பட்டு கொண்டு இருக்கும்போது நமக்கு வந்து ஆர்ப்பாட்டம் பண்ண கூட அனுமதி தரல, தூக்கி உள்ளே போட்டாங்க. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், கலாச்சாரமும் வேறு, மொழியும் வேறு, அவங்க வேறு இவங்க வேறு. ஆனால் அவங்க ஆர்ப்பாட்டத்தையும் இவங்க வந்து பாதுகாப்பு கொடுத்து போலீஸ் நிற்கிது. சரி, நம்மளோட கேள்வி என்னென்னா, நீ வந்து அமெரிக்கா தூதரகத்தை அமெரிக்காவை எதிர்க்கணும், அமெரிக்காவை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்கிற என்ன யூஸ் பண்ணியிருப்ப? எதில் செய்தி போட்டிருப்பாங்க உனக்கு இந்த நிகழ்ச்சி வான்ட்டு? வாட்ஸ்அப் யாரோடது? அமெரிக்காவோடது. நீ உபயோகப்படுத்துகிற ஐஃபோனு அமெரிக்காவோடது. மெயில் அனுப்பியிருந்தால் அது அமெரிக்காவோடது. நீ காலைல பல் தேய்ச்சிருப்ப பற்றியா அந்த பேஸ்ட் அமெரிக்கா, கோல்கேட் இதெல்லாம் அமெரிக்காவோடது. போய் நைட்டு சிக்கன் சாப்பிட்ற பற்றியா KFCயில் அது அமெரிக்காவோடது. அப்போ இது இவ்வளவும் அமெரிக்காவை உபயோகப்படுத்திட்டு நீங்கள் வந்து அமெரிக்காவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவீங்க. கேட்குறவன் கேனைன்னா கேழ்வரியில் நெய்வெளின்ற கதை தான். செய்கிறது பூரா அமெரிக்காவுக்கு ஆதரவான அமெரிக்காவோட பொருட்கள், பெப்சியை குடிச்சிட்டு கோக்கோவை குடிச்சிட்டு அங்கே போய் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு, இதுக்கு பேர் வந்து அமெரிக்கா அந்த கம்யூனிஸ்ட் கதை தான். அமெரிக்க ஏகாதிபத்தியமே அப்படின்னு சொல்லிட்டு தனித்தாகத்துக்கு கோக்கு குடிக்கிற கதை இவங்கெல்லாம். நான் என்ன சொல்கிறேன்னா, உண்மையிலேயே வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு முஸ்லீம்களின் பாதுகாவலன்னு நீங்கள் நம்புனீங்கன்னா, நான் நம்ப மாட்டேன். அவங்க எங்கே இது அடிக்கிறது அங்கே ஜால்ட் அடிக்கிற தயாராக இருப்பாங்க. எங்கே வந்து கூட்டம் அதிகமாக இருக்காங்க ஜால்ட் அடிக்க தயாராக இருப்பாங்க. நாளைக்கே நெத்தியில் பட்டையை 10 ரூபா அங்க பிரதர்ஷனம் பண்ண கூட தயாராக இருப்பாங்க. இந்துக்களோட ஓட்டு வங்கி உருவாகிடுச்சுன்னா, எங்கள் கோபால் அப்படி தான் சொல்லியிருக்காரு. இந்துக்களோட ஓட்டு வங்கி உருவானால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய தலைவர்கள் தெருவா அங்க பிரதர்ஷனம் பண்ணுவாங்க முருகருக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இவங்க வந்து எப்போ மாற தயாராக இருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து நம்புனீங்கன்னு வச்சுக்கிங்களேன், இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு முஸ்லீம்களின் பாதுகாவலை நீ நம்புனீங்கன்னா ஒரே ஒரு தீர்மானம் சட்டசபையில் நிறைவேற்ற சொல்லுங்கள். அமெரிக்காவை கண்டிக்கின்றோம். முஸ்லீம்களின் மத உணர்வை இல்லைனா மன உணர்வை இல்லைனா அவங்க மனதை காயப்படுத்துறதுக்கு துணை போன அமெரிக்காவை கண்டிக்கின்றோம் அப்படின்னு ஒரே ஒரு தீர்மானத்தை சட்டசபையில் நிறைவேற்ற சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு கூட இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு, இந்த கம்யூனிஸ்ட்டுக்கு சேர்த்து தான் சொல்கிறேன், நக்சல் கம்யூனிஸ்ட்டுக்கு சேர்த்து தான் சொல்கிறேன், இந்த நல்ல கம்யூனிஸ்ட் வேஷம் போட்டு இந்த நக்சல் கம்யூனிட்டி அவங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். உங்களை யாராவது ஒருத்தனுக்கு தெம்பு, திராணி, துப்பு, துணிவு ஏதாவது இருந்துச்சுன்னா திராவிட முன்னேற்ற கழக அரசு சட்டசபையில் ஒரே ஒரு தீர்மானம் அமெரிக்காவை கண்டிக்கின்றோம் போட சொல்லுங்கடா பார்ப்போம். திமுக வந்து உங்களுக்கு தான் துணை நிற்கும் அப்படி நானும் நம்புகிறேன். இந்தியாவில் இந்துக்கள் தாக்கப்படும் போது எங்கே இருக்கீங்கன்னு தெரிய மாட்டேங்கிறீங்க, காணாமல் போயிடுறீங்க. அப்போல்லாம் வந்து யாரும் போராட்டம் பண்ண வர மாட்டேங்கிறீங்க. தொப்புள் குடின்னு சொல்கிற தமிழர்களுக்கு இலங்கையில் பாதிக்கப்படும் எந்த ஒரு முஸ்லீம் ஆர்ப்பாட்டம் பண்ண மாதிரி தெரியல. இலங்கை தூதரகத்தை முற்றுகையிட்ட மாதிரி தெரியல. உங்களுக்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லை. நீங்கள் சன்னி, அவன் ஷியா, நீங்கள் 5 வேளை அவன் 3 வேளை, அவனுக்கு போய் நீங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் முட்டு கொடுத்துட்டு இருக்குது. ஒரே ஒரு கண்டன தீர்மானம் மட்டும் நிறைவேற்ற சொல்லுங்கள். காலையில் எஞ்சி பல் தேய்க்கிறதுலேருந்து தண்ணி குடிக்கிறது வரைக்கும் எல்லாமே இது அமெரிக்கா பொருள். இதில் வந்து இவங்க அமெரிக்காவை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ண வந்துட்டானுங்க. போங்கடா.